Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா yesterday RRB ல இருந்து NTPC undergraduate examக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 7 ஆகஸ்ட்ல இருந்து 8 செப்டம்பர் வரைக்கும் NTPC undergraduate exam வந்து நடக்க போகுது. இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது கரெக்ட்டா 35 டேஸ் வந்து டைம் இருக்கு. இந்த 35 டேஸ்ல நீங்க முக்கியமான क्वेश्चंस எல்லாத்தையுமே என்ன பண்ணனும் அப்படினா ரிவைஸ் பண்ணனும். at the same time டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணனும். ஓகே, சோ இந்த முக்கியமான क्वेश्चंस எல்லாமே ரிவைஸ் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட YouTube சேனல்ல டெய்லி ஈவினிங் 7 o'clock நாம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ ரீசன்ட்டா நடந்து முடிஞ்ச RRB NTPC கிராஜுவேட்ல என்ன மாதிரி क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ அதே மாதிரியான क्वेश्चंस எல்லாமே டெய்லி ஈவினிங் 7 o'clock வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நீங்க கிராஜுவேட் எக்ஸாம் போகும்போது ஒரு 40 டேஸ் கண்டினியூஸா நாம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த 35 டேஸும் டெய்லி ஈவினிங் 7 o'clock பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस வந்து நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கிளாஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு கையில ஒரு நோட் ஒரு பென் வச்சுக்கோங்க. என்னென்ன ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்றோமோ அது எல்லாத்தையுமே கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ வரக்கூடிய NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு இந்த கிளாसेस வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டெய்லி வரக்கூடிய கிளாसेस மிஸ் பண்ணாம பாருங்க. சோ டெய்லி ஈவினிங் 7 o'clock பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான கிளாसेस வந்து இருக்கும். அதே மாதிரி டெய்லி மார்னிங் 10 o'clock பாத்தீங்கன்னா இப்போ SSC MTS CHSL CGL கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சோ இந்த எக்ஸாமுக்கு கரெக்ட்டா 80 டேஸ் கிட்ட டைம் இருக்கு. ஓகே, MTS க்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இங்கிலீஷ்ல நீங்க நல்ல மார்க் வாங்கிட்டு பிளஸ் ஜெனரல் அவேர்னஸ்லயும் நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்கன்னா MTS ல ஈஸியா உள்ள போயிரலாம். ஓகே, ஆனா SSC படிக்கிற ஸ்டூடண்ட் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் எது அப்படினு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ். ஓகே, சோ இந்த இங்கிலீஷ்கான கிளாसेस வந்து டெய்லி மார்னிங் 10 o'clock வந்து நாம கொண்டு போக போறோம். ஓகே, சோ டெய்லி மார்னிங் 10 o'clock பாத்தீங்கன்னா SSC கான இங்கிலீஷ் கிளாஸ் வந்து இருக்கும். டெய்லி ஈவினிங் 7 o'clock பாத்தீங்க அப்படினா RRB NTPC கான மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கிளாஸ் வந்து இருக்கும். சோ இந்த ரெண்டு கிளாसेसையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த மேத்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து RRB க்கு மட்டும் இல்ல SSC CHSL க்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நான் SSCயும் அப்ளை பண்ணிருக்கேன், ரயில்வேயும் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் இந்த ரெண்டு கிளாஸையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல மேம் நான் SSC அப்ளை பண்ணல, நான் ரயில்வே மட்டும் தான் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு 35 டேஸ்ல NTPCயோட அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் இருக்கு அப்படிங்கிற ஸ்டூடண்ட் இந்த கிளாसेस கரெக்ட்டா டெய்லி ஈவினிங் YouTubeல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்ட்டா 7 o'clock வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகிரும். ஓகேவா, சோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 45 மினிட்ஸ் கிளாஸ் வந்து இருக்கும். முக்கியமான மேத்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 10 மணிக்கு அப்லோட் ஆகக்கூடிய இங்கிலீஷ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமான இங்கிலீஷ், அதாவது மிஸ்பெல்ட், அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எரர் ஸ்பாட்டிங், இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி க்ளோஸ் டெஸ்ட், ஏனா MTS பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா செட்டா 5 क्वेश्चन கேக்குறாங்க. 5 क्वेश्चनங்கும்போது 15 மார்க். அப்போ முக்கியமான க்ளோஸ் டெஸ்ட், அந்த க்ளோஸ் டெஸ்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணனும், அதுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சா எப்படி அப்ரோச் பண்ணனும், மீனிங் தெரியலனா கிராமர் வச்சு எப்படி வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணனும், இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நாம இங்கிலீஷ் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படினா இந்த கிளாसेस கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, சோ நாம இந்த ரெண்டு கிளாஸ்லயுமே பேசிக்ல இருந்து கொண்டு போக போறது கிடையாது. சோ ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா முக்கியமான क्वेश्चंस மட்டும் தான் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். முக்கியமான क्वेश्चंस அதே மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா SSC MTS க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல SSC MTS க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்போ அப்படினா 10/7/2025 ல இருந்து. ஓகே, சோ 10ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி SSC MTS க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல क्वेश्चंस வந்து நீங்க தமிழ்லயும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ இதுலயும் உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா RRB NTPC கான லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா 16 ஜூலை 2025 ல இருந்து NTPC கான லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா, சோ அதனால கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. YouTube கிளாஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கிளாसेस ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஏனா இதுல இருக்குறத மட்டும் படிச்சாலே போதும், ஈஸியா எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, சோ இப்போதான் மேம் ரயில்வே அப்ளை பண்ணிருக்கேன், நான் பேசிக்ல இருந்து படிக்கணும், எனக்கு வந்து ஒரு கரெக்ட்டான கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏனா YouTubeல நாம கொண்டு போறது எல்லாமே ரிவிஷன் கிளாसेस, இங்க வந்து நம்ம பேசிக்ல இருந்து கொண்டு போக முடியாது. சோ எல்லாமே இப்போ மேக்ஸ் இருக்குன்னா அதுல வந்து பேசிக்கா நம்பர் சிஸ்டம்ல இருந்து ஃபைனலா எனக்கு வந்து ஜியோமெட்ரி வரைக்கும் A to Z எல்லாமே வேணும். ரீசனிங் இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய A to Z வேணும். இங்கிலீஷோட A to Z கிளாसेस வேணும். எல்லாமே எனக்கு கவர் ஆகணும். எவ்ரி வீக்
சாட்டர்டே எனக்கு டெஸ்ட் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுல அந்தந்த எக்ஸாமுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்த பேட்ச்ல ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே கையில் கொடுத்துட்டு சாட்டர்டே டெஸ்ட் வைப்போம். ஓகே, இதுதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் நியூவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய பேட்சஸ். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச். குரூப் டி எக்ஸாம் நவம்பர் கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக ஒரு 3.5 months கிட்ட டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்காக ஒரு ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு 40 daysல ரெடி ஆகிற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் லைவ் கிளாஸஸ் கொண்டு போகிற மாதிரி ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெக்னீஷியன் கிரேட் 1க்கான நியூ பேட்ச், கிரேட் 3க்கான நியூ பேட்ச், அதே மாதிரி எஸ்எஸ்சிலேருந்து எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த எக்ஸாம்ஸுக்கு 80 days தான் டைம் இருக்கு. இதுக்கான நியூ பேட்சஸ் ஏஎல்பி 2025க்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பேட்சஸ்ல எவ்ரி வீக் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான மெட்டீரியல் சிலபஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஓகே, சாட்டர்டே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து நீங்கள் தமிழ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த வாரத்தில் படித்து முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். நான் எஸ்எஸ்சியும் அப்ளை பண்ணியிருக்கேன், ரயில்வேயும் அப்ளை பண்ணியிருக்கேன், நீங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால ஜூலை மந்த்துக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ எஸ்டர்டே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸால ஜாயின் பண்ண முடியல. ஸோ பேமெண்ட் பண்றதுல நிறைய இஷ்யூ இருந்ததுனால இன்னைக்கு 1 day மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்க ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 2500 பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா 35 days தான் டைம் இருக்கு. இந்த 35 daysல ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும், சாப்டர் டெஸ்ட் எடுக்கணும், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும், ஒவ்வொரு டெஸ்ட்டையும் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து அடுத்த டெஸ்ட் போகும்போது மார்க் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கறத பார்க்கணும். அகைன் என்னென்ன டாபிக்லாம் மிஸ்டேக் விடுறோமோ அது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணணும். இப்படி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பிராக்டிஸ் பண்ணாதான் ஃபைனலா நம்ம ரியல் எக்ஸாம் எழுதும்போது நம்மளால கட் ஆஃபை விட அதிகமான மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? நான் இந்த 35 days ஃபுல் அண்ட் ஃபுல் என்டிபிசிக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399. அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட ஃபீஸ் வந்து 1199. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் நான் வந்து குரூப் டி அப்ளை பண்ணிருக்கேன் மேம், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா பண்ணிடுவேன், எனக்கு சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுக்கான கிளாஸஸ் வேணும், அதே மாதிரி ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்கான கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 699. அதே மாதிரி என்டிபிசிக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 8 monthsோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் ரயில்வேல லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப நடந்து முடிஞ்ச கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் வச்சு பார்க்கும்போது கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர் வந்து கேட்கல. இப்ப நடந்து முடிஞ்ச என்டிபிசி கிராஜுவேட்டோட அனாலிசிஸ் நம்ம யூடியூப்ல நாம கொடுத்திருந்தோம். அந்த அனாலிசிஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். கரண்ட் அஃபேர் வந்து இப்போ கடைசியா நடந்த லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் தான் அதிகமா கேட்டிருக்காங்க. ஓகே, ஆனா நம்ம பிடிஎஃப் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் பிளஸ் அப்கமிங் டேஸ்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து கவர் பண்ணிருப்போம். ஓகே, இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சிக்கான A to Z சீரிஸோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா 499. குரூப் டியோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 399. ஓகேவா? சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு 1 day மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, டெஸ்ட் எடுங்க. சிலபஸ் முடிக்காத ஸ்டூடெண்ட்டு சிலபஸை முடிக்க பாருங்க. ஓகே, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் வீக்காக இருக்கீங்கன்னா அதுக்கான கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. நீங்க ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல பாத்தீங்கன்னா கோர்ஸோட ஃபீஸ் ஆல் இன் ஒன்னுக்கே 2500 இருக்கும். நீங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1899 பே பண்ணிட்டு ஆஃபர் பிரைஸ்லயே ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு வந்து ஏஜ் பார் ஆயிருச்சு மேம், இதுக்கப்புறம் என்னால வந்து எந்த எக்ஸாமும் எழுத முடியாது, இந்த ரயில்வே எக்ஸாம் தான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ், இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தான் லாஸ்ட் சான்ஸ், இந்த எஸ்எஸ்சியோட சிஜிஎல் தான் லாஸ்ட் சான்ஸ்ங்கிற ஸ்டூடெண்ட் 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான 1 year வேலிடிட்டியோட ஃபீஸ் வந்து 1499.
9499. ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஆப்பில் இருக்கக்கூடிய கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவினிங் 7 o'clock வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா? டெய்லி இனிமேல் டே 1, 2, 3ன்னு கரெக்டாக டே 35 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஆகஸ்ட் 7க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் அனாலிசிஸ் எல்லாமே அதிலே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ இருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எனக்கு பேசிக் எதுவுமே தெரியாது, நான் பேசிக்ல இருந்து எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நியூ பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு டைம் 1999 பே பண்ணிட்டீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுமே உங்களுக்கு கவர் ஆகிரும். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங்னு எல்லா எக்ஸாமும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியோட இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஒரு குரூப் டியாவோ இல்லைனா ஆர்ஆர்பியோட டெக்னீஷியன் கிரேட் 3ஆவோ உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரமோஷனல் எக்ஸாம்ஸுக்கும் நம்ம கோர்ஸை ஃபாலோ பண்ணியே நீங்க அந்த எக்ஸாம்ஸுக்கும் படிச்சுக்கலாம். ஓகே, கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருவோம். டெய்லி கரண்ட் அஃபேர், அப்கமிங்ல வரக்கூடிய கரண்ட் அஃபேர்னு எல்லாமே கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ படிக்க ஆரம்பிங்க. நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். படிக்கிறதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் நம்ம ஆப்போட லிங்க், நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர், நம்ம கோர்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நாம வந்து இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஈவினிங் 7 o'clock கிளாஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ. வேறு எதுவும் எக்ஸாம் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா 18 வயசுலேயே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே வேலைக்கு போக முடியும். காலேஜ் முடித்த பிறகு வந்து என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குன்னு நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கே 1 year ஆகிரும். அதனால் அந்த 18 வயசுலேயே கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை கொண்டு வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ.